தமிழ்நாடு முழுவதும் முதன்முறையாக நகர மற்றும் மாநகர சபை கூட்டங்கள் நடைபெற்றன. கிராம சபை போல இந்த கூட்டங்களிலும் பெரும்பாலான மக்கள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து விரிவாக பேசும் பெருஞ்செய்தியை பார்க்கலாம். உள்ளாட்சி தினமான இன்று கிராம சபை போன்று தமிழகம் முழுவதும் நகர சபை, மாநகர சபை கூட்டங்கள் முதன்முறையாக நடைபெற்றன. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மலில் நடைபெற்ற மாநகர சபை கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநகர சபை கூட்டத்தை தொடங்கி வைத்தனர். MP பாலு, தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, செங்கல்பட்டு ஆட்சியர், தாம்பரம் மாநகராட்சி மக்கள் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகள், சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகள் மற்றும் 36 ஊராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசின் ஆணைப்படி கூட்டங்கள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளிலும் கூட்டம் நடைபெற்ற நிலையில் நகரசபா உறுப்பினர் தேர்வில் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் 7 பேர் காரைக்குடி நகராட்சி வாயில் முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் நீர்நிலைகளை தூர்வார கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளிலும் வார்டு கமிட்டிகள் அமைக்கப்பட்டு வார்டு சபா கூட்டம் அந்த வார்டு நகர் மன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு SSP நகரில் நகரசபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி, 4 நகராட்சிகள், 6 பேரூராட்சிகளில் பகுதி சபை கூட்டங்களும் மற்றும் 359 ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. தாம்பரம் மாநகராட்சி மற்றும் செங்கல்பட்டு, மதுராந்தகம், மறைமலை நகர், நந்திவரம், கூடுவாஞ்சேரி நகராட்சிகள் மற்றும் திருப்போரூர், மாமல்லபுரம், அச்சிறுபாக்கம், கருங்குழி, திருக்கழுக்குன்றம், இடைக்கழிநாடு ஆகிய பேரூராட்சிகளில் பகுதி சபை கூட்டங்கள் அந்தந்த வார்டு உறுப்பினர்களின் தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் 13 வார்டுகளிலும் பகுதி சபா கூட்டம் அந்தந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 46வது வார்டு கொட்டப்பட்டு மந்தையில் மாநகர சபா கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ், மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், தோகைமலை ஆகிய ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட 55 கிராம ஊராட்சிகளிலும் குளித்தலை நகராட்சி, நங்கவரம், மருதூர் ஆகிய பேரூராட்சிகளில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் உள்ளாட்சி தின விழா, கிராம சபை கூட்டம் ஊராட்சிகளின் தலைவர்கள் தலைமையிலும் வார்டுகளில் கவுன்சிலர்கள் தலைமையிலும் உள்ளாட்சி தின விழா, கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதேபோல கிராம சபை, நகர சபை, மாநகர சபை கூட்டங்களில் மக்கள் பங்கேற்று தங்கள் குறைகளை தெரிவித்தனர். கிராம சபை கூட்டங்களிலும் முதன்முறையாக நடைபெற்ற நகர சபை, மாநகர சபை கூட்டங்களிலும் மக்கள் பல்வேறு குறைகள், கோரிக்கைகளை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது முறையாக ஏகனாபுரம், நெல்வாய், சிங்கிலிப்பாடி உள்பட 13 கிராம மக்கள் கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். கொட்டும் மழையிலும் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மருதாத்தூர் கிராமத்தில் சாலை வசதி கேட்டு கிராம சபை கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியும் பயனில்லை என கூறி கிராம மக்கள் கூட்டத்தை புறக்கணித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அடுத்த பெருமுகை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்தனர். பெருமுகை கல்குவாரியை மூட வேண்டும், மக்கள் வசிக்கும் பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதை தவிர்ப்பதன் மூலமாக கனரக வாகனங்கள் இயங்குவதை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றவில்லை என கூறி மக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நகர்மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற பகுதி சபை கூட்டத்தில் கால்வாய்களை சுத்தம் செய்வதோடு அவற்றை உயர்த்தி கட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மயிலாடுதுறையை அடுத்துள்ள மாப்படுகையில் ரயில்வே கேட் தினமும் 60 முறை பூட்டப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் மேம்பால பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சீருடையில் வந்து இலவசங்கள் வேண்டாம், சுத்தமான காற்றை சுவாசிக்கும் வகையில் சமூக விரோதமாக செயல்படும் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த இலவச பொருள்கள் எல்லாம் எங்களுக்கு தரலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சுத்தமா சுவாசிக்க காத்து கிடைச்சா போதும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த காவனூர் கிராம சபை கூட்டத்தில் நெடுஞ்சாலை பணிகளில் கால்வாய் முறையாக அமைக்கப்படவில்லை என்று முறையிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் சித்தார்சத்திரம் ஊராட்சி மற்றும் கங்கை கொண்டான் ஊராட்சியில் சூரிய மின்சக்தி மையம் அமைக்க நில எடுப்பு சட்டத்திற்கு புறம்பாக நிலம் கையகப்படுத்துவதாக கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கருப்பு தினமாக அறிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. குறைகள் மட்டுமின்றி பாராட்டுகளையும் காண முடிந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 67 கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. தூய்மை பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வரும் பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. கிராம சபை கூட்டங்களை போன்று நகர சபை, மாநகர சபை கூட்டங்களை நடத்த வேண்டிய தேவை என்ன பார்க்கலாம். தமிழ்நாடு நகராட்சி சட்டங்கள் திருத்த சட்டத்தை தமிழக அரசு 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. 2010 டிசம்பர் 2ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட சட்டமானது மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் மக்கள் பங்கேற்புடன் கூடிய ஏரியா சபை மற்றும் வார்டு கமிட்டி அமைப்புகளை உருவாக்க வழிவகை செய்துள்ளது. கிராம சபை போன்று நகர சபைகளை உருவாக்கும் விதமாக இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் 12 ஆண்டுகளாக இச்சட்டத்துக்கான செயல்முறை விதிகள் உருவாக்கப்படாததன் காரணமாக இதனை அமல்படுத்த முடியாத நிலையே இருந்து வந்தது. அண்மையில் இதற்கான செயல்முறை விதிகளை உருவாக்கியதன் பயனாக அரசாணை வெளியிடப்பட்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நகர சபைகளை நடத்த அரசு உத்தரவிட்டது. மக்களின் வரிப்பணத்தை நிர்வகிக்கும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நகர சபைகள் கூட்டப்படும் போது எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி செலவழிக்கப்படுகிறது, அது முறையாக செலவழிக்கப்படுகிறதா என்பதை மக்களே நேரடியாக கண்காணிக்க வழிவகை செய்யப்படும். நகர சபை கூட்டங்கள் கூட்டுவதன் மூலம் குடிநீர், பாதாள சாக்கடை, சாலை வசதி, குப்பை மேலாண்மை, போக்குவரத்து சீரமைப்பு, நீர்நிலை பாதுகாப்பு போன்ற முக்கிய அடிப்படை தேவைகளை முன்னுரிமை அடிப்படையில் முடிவு செய்ய அந்த பகுதி மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மக்கள் தேவையின் அடிப்படையில் மக்கள் பங்கேற்போடு பணிகள் நடைபெறும் பொழுது செயல்படுத்தப்படும் திட்டங்களின் தரம் சிறப்பாக அமையும். நகரசபை கூட்டங்கள் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளுடைய வரவு செலவுகள், ஒவ்வொரு பகுதிகளிலும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது. அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஏரியா சபை மற்றும் வார்டு கமிட்டிகள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளன. ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் நகர சபைகளை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். கிராம, நகர, மாநகர சபை கூட்டங்கள் யார் தலைமையில் நடைபெறும், இதில் யார் யார் பங்கேற்பார்கள், யாருக்கு அதிகாரம் என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். இந்திய குடியரசு நாள், சுதந்திர நாள், காந்தி ஜெயந்தி, உலக தண்ணீர் தினம், உழைப்பாளர் நாள், உள்ளாட்சி நாள், இந்த 6 சிறப்பான நாள்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது நமக்கு தெரியும். உள்ளாட்சி நாளான இன்று நகர சபை, மாநகர சபை கூட்டங்கள் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்து அது நடைமுறைக்கும் தற்போது வந்திருக்கு. இந்த கிராம சபை, நகர சபை, மாநகர சபை அதே மாதிரி 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் 10 ஏரியாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது தவிர நகராட்சிகளில் மக்கள் தொகை அடிப்படையில்
4 ஏரியாக்களாகவும் நகர பஞ்சாயத்துகள்ல மக்கள் தொகை அடிப்படையில் 3 ஏரியாக்களாகவும் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் நகரசபை மாநகர சபை பிரிக்கப்படுகிறது. நகரசபை கூட்டம் பற்றி தெரியுமா என மக்களிடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னால் ஆட்டோவில் வச்சு ரேடியோ மூலமாக விளம்பரம் படுத்தினாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு போய் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லி நிராகரிப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடியே பஞ்சாயத்துலேருந்து வீடு வீட ஆட்டோ போட்டு அலௌன்ஸ் பண்ணாங்க. இந்த தேதியில் உள்ளாட்சி இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளாட்சி தினம் அன்று நம்ம கங்கை கொண்டான் பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடக்கும்போது இந்த ஊர் மக்கள் புறம் கிராம சபை கூட்டத்தை அட்டன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவித்தாங்க. அதன் மூலமாக நாங்கள் போய் அட்டன் பண்ணியிருக்கோம். பொதுவாக ஒரு இடத்துல ஆஃபீஸர்ஸுங்க, மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கமிஷனர் முதற்கொண்டு எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய தருணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கோரிக்கைகள் என்ன, யாருக்கு என்னென்ன தேவைன்றதை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்கள் கவுன்சிலர் மூலியமாகவும் திரு முதலமைச்சர் அவர்கள் மூலியமாகவும் கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி. மேயர் வந்தார், மேயர் அம்மா அந்த அம்மா வந்தாங்க, கவுன்சிலர் இருந்தார், வாட்ட செயலாளர் எல்லா பேர் இருந்து பேசி முடிச்சு ஏரியாவுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைஞ்சல் உங்களுக்கு என்னென்னா இருக்கா, எதுனா கேட்டால் குறைய சொல்லுங்கள், இன்றைக்கி கவுன்சிலர் கூட்டம் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் குறைய சொன்னோம். மதுரை மாநகர சபை கூட்டம் நடந்துருச்சு மேயர் தலைமையில். இந்த வார்டு 76வது உள்பட்ட வார்டு மேலவாசல் திடீர்நகரில் குப்பைகள், கழிவுநீர், இது போன்ற குடிநீர், இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அது வந்து அரசு கவனத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது போன்ற மதுரை மாநகராட்சி மேயரும் துணை மேயரும் மாநகராட்சி ஆணையரும் இவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. கூட்டம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. மதுரையில் வந்து மேயர் மாநகர சபை கூட்டம்னு ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இதுவரைக்கும் வார்டு 27ல் இருக்கேன். இதுவரைக்கும் யார் என்ற எதுவும் எங்கள் ஏரியாவில் சொல்லலை. சொன்னால் எனக்கு இல்லை குறையில் வந்து நான் கண்டிப்பான முறையில் வந்து போய் சொல்லுவேன். எங்கள் தெருவுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி மழை பெஞ்சால் போகவே மாட்டுது, அவ்வளோ இது இருக்குது. அதெல்லாம் சொல்லணும், ஆனால் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலை. எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. கண்டிப்பான முறையில் அது சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வருவோம், வந்து இந்த விஷயத்தை சொல்லுவோம். ஃபஸ்ட் டைம் நடந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அங்கே போய் டைரெக்டாக போய் எங்கே மனு கொடுத்ததில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருங்களே டைரெக்டாக வந்து மனு வாங்குறதாங்கன்றதால எங்களுக்கு மிக பெருமையாக இருக்குது சார். டைரெக்டாக மக்களை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஆரம்பம். இதில் மக்கள் குறைகளை தைரியமாக சொல்ல முடியும். தைரியமாக உடனுக்குடன் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனுக்குடன் தீர்வு கிடைக்கலனாலும் இனிஷியேட்டிவ் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் மக்கள் எல்லோரும் வராங்க. இது ஒரு நல்ல ஆரம்பம்.